அமெரிக்க போயிங் நிறுவன தயாரிப்பான 737 மேக்ஸ் 8 ரக விமானங்களை உலக நாடுகள் பல தரையிறக்கிய பின்னரும் வட அமெரிக்க நாடுகளான அமெரிக்காவும் கனடாவும் மட்டுமே அந்த விமானங்களை இயக்கியது தொடர்பாக காணொளி ஒன்றை நேற்று புதன்கிழமை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தோம். அந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்ட பின் பல காட்சிகள் மாறிவிட்டன, பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன, அத்துடன் பல சந்தேகங்களும் எழுந்துள்ளன. போயிங் 737 மேக்ஸ் 8 ரக விமானங்களின் தரையிறக்கல் என்பது ஒரு அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனத்தின் தனிப்பட்ட விமான தயாரிப்புக்கும் விற்பனைக்கும் விழுந்துள்ள தற்காலிக அடி என்பதை விட இதில் மிகப்பெரிய அரசியல் ஒன்றும் இருப்பதை இந்த காணொளியில் பார்க்க போகிறீர்கள். போயிங் 737 மேக்ஸ் விமானங்கள் அனைத்தையும் தரையிறக்கும் உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மாலை வெளியிட்டார். இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்தோனேஷியாவிலும் எத்தியோப்பியாவிலும் நடைபெற்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய போயிங் 737 மேக்ஸ் 8 ரக விமானங்கள் மட்டுமின்றி போயிங் 737 மேக்ஸ் 9 ரக விமானங்களும் அமெரிக்காவில் தரையிறக்கப்படுகின்றன. போயிங் 737 ரக விமானங்களில் 2 சீரீஸ் உள்ளன என்பதை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே நாம் வெளியிட்டிருந்தோம். போயிங் 737 மேக்ஸ் 8க்கும் மேக்ஸ் 9க்கும் இடையில் உள்ள வேறுபாடு, மேக்ஸ் 9 சற்று நீளமானது, சுமார் 20 அதிக பயணிகள் அதில் பயணம் செய்ய முடியும். அமெரிக்காவில் 737 மேக்ஸ் 8 ரக விமானங்களை இயக்கும் 2 நிறுவனங்கள் என சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றை குறிப்பிட்டிருந்தோம். அமெரிக்காவில் மேக்ஸ் 9 ரக விமானங்களை இயக்கும் விமான நிறுவனம் ஒன்றும் உள்ளது, அது யுனைடெட் ஏர்லைன்ஸ். இப்போது அவர்கள் இயக்கும் மேக்ஸ் 9 ரக விமானங்களும் தரையிறக்கப்பட்டுவிட்டன. உலகெங்கிலும் உள்ள மொத்தம் 50 நாடுகள் 737 மேக்ஸ் ரக விமானங்களை தரையிறக்க வேண்டும் அல்லது தமது வான் பகுதியில் அந்த விமானங்கள் பறக்க தடை என அறிவித்துள்ளன. 737 மேக்ஸ் ரக விமானங்கள் தமது வான் எல்லையில் பறக்க தடை செய்துள்ள கடைசி நாடு மெக்சிகோ. அந்த நாட்டு விமான நிறுவனங்களிடம் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் இல்லை என்ற போதிலும் அந்த ரக விமானங்கள் தமது வான் பரப்புக்கே வரக்கூடாது என மெக்சிகோ உத்தரவிட்டுள்ளது. நேற்று புதன்கிழமை விமானங்களின் நடமாட்டங்களை லைவாக பார்க்கக்கூடிய கணனியில் நாம் அவதானித்த போது 737 மேக்ஸ் ரக விமானங்கள் உலகிலேயே வட அமெரிக்காவில் மட்டுமே பறந்து கொண்டிருந்தன. அதாவது கனடாவிலும் அமெரிக்காவிலும் மட்டுமே அவை இயக்கப்பட்டு கொண்டிருந்தன. வட அமெரிக்காவுக்கு வெளியே அந்த ரக விமானங்களை இயக்கிய ஒரே ஒரு விமான நிறுவனம் ஸ்காட் ஏர்லைன்ஸ் என்று நாம் நேற்று வெளியிட்ட காணொளியில் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? கசகஸ்தான் நாட்டு விமான நிறுவனம் அது. நாம் காணொளியை பதிவேற்றம் செய்து சிறிது நேரத்தில் அவர்களும் தமது விமானத்தை தரையிறக்கிவிட்டார்கள். இன்று வியாழக்கிழமை விமானங்களின் நடமாட்டங்களை லைவாக பார்க்கக்கூடிய ஃப்ளைட் ரேடர் 24இல் நாம் பார்த்தபோது உலகில் எந்த நாட்டின் வான் பகுதியிலும் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் பறக்கவில்லை. நாம் நேற்று வெளியிட்ட காணொளியில் 737 மேக்ஸ் ரக விமானங்களின் தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஒரு அமெரிக்க நிறுவனம் என்பதாலோ என்னவோ அமெரிக்காவும் கனடாவும் அந்த ரக விமானங்களை இயக்க அனுமதித்திருக்கிறார்கள் என குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? அப்படி இருக்கையில் நேற்று 737 மேக்ஸ் ரக விமானங்களை தரையிறக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பின் பின்னணியில் மற்றொரு விஷயமும் உள்ளது. 737 மேக்ஸ் ரக விமானங்களை தரையிறக்கும் உத்தரவை வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி செய்தியாளர் மாநாட்டில் கூறிய ஒரு வாக்கியம் முக்கியமானது. அது என்னவென்றால், மேக்ஸ் ரக விமானங்களை தரையிறக்கும் உத்தரவை நாம் தாமதித்திருக்கலாம் அல்லது அப்படியொரு உத்தரவையே நாம் போடாது விட்டும் இருக்கலாம். ஆனால் சில விமான நிறுவனங்களுடனும் கனடாவுடனும் பேசிய பின்னர் இந்த ரக விமானங்களை தரையிறக்கும் உத்தரவை நான் போட்டிருக்கிறேன் என்பதே அந்த வாக்கியம். விமான நிறுவனங்களுடன் பேசியது சரி, கனடாவுடன் என்ன பேசினார்? உண்மையிலேயே ஜனாதிபதி ட்ரம்பின் வார்த்தையில் விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், மேக்ஸ் ரக விமானங்களை தரையிறக்கும் உத்தரவை போடுவதாக அமெரிக்கா நேற்று காலையில் முடிவு செய்திருக்கவில்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு முதல் கனடா அந்த முடிவை எடுத்தது. கனேடிய போக்குவரத்து அமைச்சர் மார்க் கார்னியே தனது முடிவை நேற்று புதன்கிழமை மதியம் வெளிப்படையாக அறிவித்துவிட்டார். 737 மேக்ஸ் ரக விமானங்களை நேற்று வரை இயக்கிக் கொண்டிருந்த 2 நாடுகளும் கனடாவும் அமெரிக்காவும் மட்டும்தான் என்றிருந்த நிலையில் கனடாவும் அந்த விமானத்தை தடை செய்துவிடவே அமெரிக்கா தனித்து போனது. இதற்கு மேலும் 737 மேக்ஸ் ரக விமானங்களை அமெரிக்கா பறக்க அனுமதித்தால் அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகளை தாம் சந்திக்க நேரிடும் என்பது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு மிக நன்றாகவே தெரியும். சரி, ஒரு தனியார் விமான தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தொடர்பாக
அமெரிக்க ஜனாதிபதிக்கு அப்படி என்ன அரசியல் சிக்கல் எழக்கூடும் என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு தற்போதைக்கு இந்த காணொளியில் மேலோட்டமாக 2 விஷயங்களை சொல்கிறோம். மற்றொரு அரசியல் காணொளியில் அந்த காரணங்களை சற்று ஆழமாகவே ஆய்வு செய்யலாம். இதோ இவைதான் அந்த 2 காரணங்களும். முதலாவது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு தொடர்பாக எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஜேம்ஸ் மேட்டிஸ் தமது பதவியை ராஜினாமா செய்தார் என்பதை ஏற்கனவே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் அல்லவா? அப்போது ஜேம்ஸ் மேட்டிஸ் அமெரிக்காவுக்கு புதிய பாதுகாப்பு செயலாளரை நியமிப்பதற்கு அமெரிக்க அரசுக்கு போதிய அவகாசம் கொடுத்து தமது பதவி விலகல் தேதியை குறிப்பிட்டிருந்தார். காரணம், புதியதொரு பாதுகாப்பு செயலாளரை நியமிப்பதற்கு அவர் மீது நம்பிக்கை உள்ளது என அமெரிக்க செனட்டும் காங்கிரசும் வாக்களிக்க வேண்டும். அதற்கு அவகாசம் தேவை. ஜேம்ஸ் மேட்டிஸின் பதவி விலகல் அறிவித்தலும் பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் கொடுத்த கடிதத்தின் நகல்களை அவர் ஊடகங்களுக்கு கொடுத்ததும் அமெரிக்க ஜனாதிபதியின் மத்திய கிழக்கு தொடர்பான முடிவுக்கு எதிராக ஜேம்ஸ் மேட்டிஸ் விமர்சனம் செய்ததும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. உடனே அவர் என்ன செய்தார் என்றால், ஜேம்ஸ் மேட்டிஸ் ஏன் தாமாக ராஜினாமா செய்ய வேண்டும், நானே அவரை வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று கூறி தற்காலிக பாதுகாப்பு செயலாளராக ஒருவரை நியமித்து ஜேம்ஸ் மேட்டிஸை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அதாவது அது ராஜினாமா அல்ல, பணி நீக்கம், டிஸ்மிஸ். அமெரிக்க ஜனாதிபதியால் தற்காலிக பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டவரின் பெயர் பேட்ரிக் ஷனஹன். இவ்வளவு விஷயம் சொல்கிறீர்களே, இதில் போயிங் நிறுவனம் எங்கே வருகிறது என்று கேட்கிறீர்களா? இதோ பாருங்கள், வருகிறது போயிங். அமெரிக்காவின் தற்காலிக பாதுகாப்பு செயலாளர் பேட்ரிக் ஷனஹன் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு முன் பணிபுரிந்த நிறுவனத்தின் பெயர் போயிங். 31 ஆண்டுகளாக போயிங் நிறுவனத்தில் நிர்வாகியாக பணிபுரிந்த அவர் அமெரிக்காவின் தற்காலிக பாதுகாப்பு பணிக்கு வருவதற்கு முன் போயிங்கில் பணிபுரிந்த டிவிஷன் 737 மேக்ஸ் தயாரிப்பு டிவிஷன் தான். இப்போது 737 மேக்ஸ் விவகாரத்தில் உள்ள அரசியல் பற்றிய மற்றொரு விஷயத்தையும் கூறுகிறோம் பாருங்கள். அமெரிக்காவின் தற்போதைய பாதுகாப்பு செயலாளர் மட்டுமின்றி இப்போது நாம் கூறப்போவதில் அமெரிக்க ஜனாதிபதியே நேரடியாக வரப்போகிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் வியட்நாமுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அப்போது அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே வர்த்தகம் தொடர்பான சில ஒப்பந்தங்களும் அமெரிக்க ஜனாதிபதியின் தலைமையில் பேசப்பட்டன. அமெரிக்க ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்திய வர்த்தக ஒப்பந்தங்களில் முக்கியமானது போயிங் விமானங்களின் விற்பனை. அந்த பேச்சுவார்த்தையில் 100 விமானங்களை போயிங் நிறுவனத்திடமிருந்து வியட்ஜெட் என்ற வியட்நாமிய விமான நிறுவனம் வாங்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தமது வாயாலேயே அறிவித்தார். வியட்நாமிய ஜனாதிபதி மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் அந்த விமான விற்பனை ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதியுடன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர் கெவின் மெக்காலிஸ்டர். இந்த கெவின் மெக்காலிஸ்டர் யார்? அவர் போயிங் நிறுவனத்தின் கிளை பிரிவு போயிங் கமர்ஷியல் ஏர்பிளேன்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி. இந்த பிரிவுதான் போயிங் 737 மேக்ஸ் விற்பனைக்கு பொறுப்பான பிரிவு. வியட்நாமில் வைத்து ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த போயிங் 737 மேக்ஸ் விற்பனை ஒப்பந்தத்தின் பெறுமதி $12.7 பில்லியன். போயிங் தயாரிக்கும் எந்த ரக விமானங்களை வியட்நாமுக்கு விற்கிறார்கள் தெரியுமா? தற்போது சிக்கலுக்குள்ளாகி இருக்கும் இதே 737 மேக்ஸ் ரக விமானங்களை விற்கும் ஒப்பந்தம்தான் அது. இப்போது இந்த விவகாரத்தில் அரசியல் இருப்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதை கிளறினால் பல விஷயங்கள் வெளியே வரும் என்பதும் புரிந்திருக்கும். கொஞ்சம் பொறுங்கள், பரபரப்பு மீடியாவில் அந்த காரியத்தை கச்சிதமாக செய்வோம். சரி, அமெரிக்காவை முந்திக் கொண்டு 737 மேக்ஸ் விமானங்களை தரையிறக்கும் முடிவை கனடா எடுத்த காரணம் என்ன? கனேடிய போக்குவரத்து அமைச்சர் மார்க் கார்னியே நேற்று புதன்கிழமை மதியம் இது பற்றி தெரிவிக்கையில், இரவோடு இரவாக சில தகவல்கள் கனடாவுக்கு கிடைத்தன என்றார். எத்தியோப்பியா சம்பவம் தொடர்பாக சில சேட்டலைட் தரவுகள் கனடாவுக்கு கிடைத்தன எனவும், இந்த தரவுகளின்படி இந்த சம்பவத்துக்கும் இந்தோனேஷியாவில் நடந்த சம்பவத்துக்கும் இடையே ஒற்றுமைகள் இருப்பது புலப்படுகிறது எனவும், அதனால் தான் 737 மேக்ஸ் ரக விமானங்களை தரையிறக்கும் முடிவை எடுத்ததாகவும் மார்க் கார்னியே தெரிவித்திருந்தார். கனடா 737 மேக்ஸ் விமானங்களின் தடை பற்றி அறிவித்த பின் களத்தில் தாம் தனித்து நிற்க விரும்பாமல் அமெரிக்காவும் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் தரையிறக்கப்படும் என அறிவித்த போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எமது இந்த முடிவு பற்றி கனடாவுடனும் பேசினேன் என்று கூறியதன் பின்னணி இதுதான்.
அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் இந்த சம்பவம் தொடர்பான சில சேட்டலைட் தரவுகள் தம்மிடம் உள்ளன என்றும் கூறியிருந்தார். இவர் குறிப்பிடும் சேட்டலைட் தரவுகளும் அவர் குறிப்பிட்ட சேட்டலைட் தரவுகளும் ஒரே தரவுகள்தான், ஒரே சாஸ் தான். இதிலிருந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் தொடர்பாக ஏதோ முக்கியமான சேட்டலைட் தரவு கிடைத்திருக்கிறது என ஊகிக்கலாம். அந்த தரவுகளின் அடிப்படையில் 737 மேக்ஸ் ரக விமானங்களை இயக்க முடியாது என முடிவு செய்து தரையிறக்கி விட்டார்கள் என்று ஊகிக்கலாம். ஆனால் இந்த இரண்டு தரப்பும் அந்த சேட்டலைட் தரவு என்ன என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. ஒருவேளை அதனை வெளிப்படையாக தெரிவித்தால் போயிங் நிறுவனத்தின் விற்பனையை பாதிக்குமோ என்னவோ.